என்ற தலைப்புல தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். எல்லாம் தலைப்பு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைவான. சரி, குறிப்பாக கொரிந்தில் இருந்த சபை எப்படி இருந்தது அந்த காலத்துலன்னா, அறிவுல, ஞானத்துல, பணத்துல, வரங்கள்ல எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக கொரிந்து திருச்சபை இருந்தது. எல்லா நன்மைகளும் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சிலருக்கு ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. நல்ல கணவன் கிடைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பாருங்க நல்ல வேலை இருக்காது, சரீரத்துல ஆரோக்கியம் இருக்காது, அது மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு அமைதுன்னா அது உண்மையாவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, கவனிங்க. முன்னாடி வந்து உட்காருங்க, குமுதாரம் முன்னாடி வாங்க, குமுதாரம் முன்னாடி வாங்க. என் பார்வை தெரியல மாதிரி உட்காருங்க. நான் எட்டி சிஸ்டம் நிறைய முன்னாடி இருக்கு. மறைச்சிட்டு உட்காந்து செய்தி கேட்காதுங்க, எல்லாம் தெரியற மாதிரி உட்காரு. சேர்ல உட்காரு. அப்போ ஒரு சிலருக்கு ஒன்று இருந்தால் மற்றது என்ன பண்ணாது, அப்படிங்க இருக்காது. ஒரு ஆசீர்வாதம் இருந்தா மற்ற ஆசீர்வாதத்துக்காக ஏங்குவாங்க. ஆனா கொரிந்து சபை அப்படி அல்ல. எல்லா விதமான நன்மைகள் வரங்களிலே அவர்களுக்கு குறைவில்லை, ஆசீர்வாதங்களுக்கு குறைவில்லை, அறிவுக்கும் ஞானத்திற்கும் குறைவில்லை, எல்லாம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் பவுல் நிறைவானது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படியானால் பவுல் எதை நிறைவானது என்று சொல்லுகிறார்? அவங்க வச்சிருக்கிற பணத்தை சொல்லுகிறாரா, அல்லது அவங்களுக்கு இருக்கிற வரங்களை குறித்து பவுல் இப்படி சொல்லுகிறாரா? அல்ல. பவுல் இவை எதையுமே நிறைவானது என்று சொல்லாமல் அன்பை சொல்லுகிறார். அதாவது உனக்கு வரங்கள் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், எத்தனை ஐஸ்வர்யம் உனக்கு இருந்தாலும், சமுதாயத்தின் பார்வையில நீ உயர்ந்தவனாய் இருந்தாலும், இது எல்லாம் உனக்கு குறைவானது. ஆனால் அன்புக்கு முன்னாடி இது ஒன்றுமில்லை. அன்புதான் மிகச் சிறந்தது, அன்புதான் நிறைவானது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியானால் உலகத்தில் நிறைவானது எது, சிறந்தது எது அப்படின்னா அன்பு ஒன்றுதான் உலகத்தில் மிகச்சிறந்தது. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எத்தனை பட்டம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு அழகும் மேன்மையும் நமக்கு இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. கொரிந்து சபையில 12 வரங்களும் கொரிந்து சபை 9 வரங்களும் கொரிந்து சபையில் இருந்தது. அந்த திருச்சபைக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு 9 வரங்களும் இருந்தது. சபைகள் வரங்களால் நிரப்பப்பட வேண்டும். சபையில் இருக்கிறவங்க வரங்களுக்காக காத்திருக்கணும், வரங்களுக்காக அனுசமுத்திர நம்ம தவிக்கணும். அன்றைக்கு வரங்களை கொடுங்கப்பா. நமக்கு அதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை இல்லை. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் எதுவுமே நம்ம வாஞ்சை கிடையாது. சர்ச்சைக்கு வந்துமா போனோமா, இதுதான் நம்முடைய எண்ணமே தவிர ஆண்டவர் நமக்காக வைத்திருந்ததை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாதபடினால அவர் எதையுமே நமக்கு செய்ய முடியல. வரங்கள் யாருக்காக வச்சிருக்கிறார்? பரிசுத்த ஆவியை ஆண்டவர் யாருக்காக வச்சிருக்கிறார்? நமக்காகத்தான். கேட்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார், அதை வாஞ்சிக்கிறவனுக்கு கர்த்தர் அதை செய்கிறார். அப்போ நமக்கு இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், இது குறித்து சிந்திக்கிற மனநிலையிலே நம்ம இல்லை. அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே கிடையாது. நம்ம நேரமே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. சர்ச்சைக்கு வந்தமா போனோமா அப்படிதான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு தாகமும் கிடையாது, எந்த ஒரு வாஞ்சையும் இன்றைக்கு மக்களுக்கு கிடையாது. அப்போ கொரிந்து சபையில வரங்கள் இருந்தது, அறிவு இருந்தது, ஊழியம் இருந்தது, ஞானம் இருந்தது, தீர்க்கதரிசனம் உரைக்கக்கூடியவங்க இருந்தாங்க, ரகசியங்களை அறிகிற அறிவு இருந்தது, மனைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தது, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா பவுல் ஒரே வார்த்தையில சொல்றாரு, உனக்கு என்ன இருந்தாலும் சரி, அன்பு இல்லைன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. ஆயில் இருக்கட்டும் உனக்குள்ள, இது நிறைவானது கிடையாது. வரங்கள் இருக்கிறதுனால நீ சிறந்த மனிதன் கிடையாது, ஞானம் இருக்கிறதுனால நீ சிறந்த மனிதன் கிடையாது. அன்பு தான் மிகச் சிறந்தது உலகத்துல. அன்புக்கு முன்னாடி எல்லாம் பூஜ்யம் என்ற காரியத்தை தான் பவுல் சொல்றார். இந்த அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாசம், நேசம், கருணை, பரிவு, பற்றுதல். இது தமிழ்ல அன்பு என்ற வார்த்தைக்கு தமிழ் சொல்ல இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது. பாசம், நேசம், கருணை, பரிவு, பற்றுதல். அப்போ இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால், இந்த அன்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால்,
நிமிந்து உட்காந்துக்கல. இந்த அன்பு நமது திருச்சபையில் இருக்கும்போது வேதம் சொல்லு, நம்ம மற்றவங்களுடைய நலனிலே நம்ம அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்போம். அன்பு உள்ளவன் மற்றவங்க மீது அக்கறையா இருப்பான். அன்புள்ள ஒரு சகோதர சகோதரிகள் ஒருவர் மீது ஒருவர் அக்கறையா இருப்பாங்க. அன்பு உள்ள திருச்சபை இன்னொரு மீது அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. அப்போ அன்பு இல்லாதவன் தான் மேல மட்டும்தான் கவனமா இருப்பானே தவிர மற்றவங்க மீது அவனுக்கு அக்கறை கவனம் வராது. எப்பவுமே அன்பு மற்றவங்க துன்பத்தை கண்டு வேடிக்கை பார்த்தார். என்ன பண்ணும்? அன்பு மற்றவங்க துன்பத்துல என்ன பண்ணுதுன்னு சொன்னா உதவி செய்யும். ஒரு மனிதனுக்கு அன்பு வரும்போதுதான் அவங்க வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாய் மாறுகிறது. நிறைய பேர் வாழ்க்கை பாருங்க, அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்காது. ஆனால் ஏன் அந்த வாழ்க்கை அப்படி இருக்கிறது? கடவுளுடைய அன்பு ஒரு மனிதன் உள்ளத்துல வரும்போதுதான் அவன் வாழ்க்கையை அர்த்தமா மாறாது. அந்த மனுஷன் அப்பதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான். அன்பு வராத வரைக்கும் ஒருவர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவே முடியாது. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? உண்மையா? கடவுளுடைய அன்பு வந்தா நீ அர்த்தமான மனுஷனை வாழ முடியும். உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். அன்பு இல்லைன்னா அந்த மனிதன் அவனும் அர்த்தமுள்ளவனை வாழ முடியாது. அவன் நடத்துகிற குடும்பமும் அர்த்தமுள்ளதா இருக்காது. அப்போ அன்பு இல்லாதவன் ஸ்தோத்திரிக்கிறோம் வெறும் அதாவது கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனால் வேதத்தின்படி அன்பு இல்லாதவன் ஒரு நல்ல சீசனா இருக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற எல்லா நற்பண்புகளிலும் அன்புதான் மிகச்சிறந்தது. எவ்வளவு நல்ல விஷயம் நமக்குள்ள இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் அன்புதான் மிகச்சிறந்தது. ஒருவர் கிறிஸ்துவுக்கு சீடன் என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? இயேசு கிறிஸ்துவின் சீடன் இல்லை, இவன் விசுவாசியா இல்ல சீடனா? இங்க நிறைய பேர் விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம், ஆனால் விசுவாசிகளுக்குள்ளே சீடர்கள் இருக்கிறார்கள். சீடர்களுடைய தன்மை என்ன அப்படின்னா அன்பு உள்ளவனே சீடன் என்பதற்கு அடையாளம். கிறிஸ்துவின் அன்பு ஒருவனுக்குள் இருந்தால் அவன் விசுவாசியாய் இருக்க மாட்டான், அவன் சீடனாய் மாற விரும்புவான். கர்த்தர் அவனை சீடனாய் மாற்றுவார். ஆனால் அன்பு இல்லாதவன் அவன் காலகாலமா விசுவாசியாக தான் இருந்தார். நம்ம விசுவாசியாக இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அனுச்சனைகள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீசராக்குங்க. அப்போ சபை விசுவாசிகள் நிறைந்த சபைகளாக இருக்கக்கூடாது, சீசர்களால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது. அன்பு இல்லாதவன் கிறிஸ்துவின் சீடன் அல்ல, அவன் கிறிஸ்துவை உடையவனும் அல்ல. அன்புள்ள நமக்குள்ள அன்பு இருந்து விட்டால் நாம் யாரையும் கைவிட மாட்டோம். ஏன் பவுல் இந்த வார்த்தை எழுத தெரியுமா? கொரிந்து சபையில குறிப்பாய் கொரிந்து துறைமுகத்துக்கு பேர் போன இடம். 2 துறைமுகம் கொரிந்தில் இருந்தது. சிலர் 3 துறைமுகம் என்று சொல்லுகிறார்கள். கவனிங்க, ஒரு பட்டணத்திலே துறைமுகம் இருந்தால் அந்த பட்டணத்தில் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். பாவம் இருக்கும், விபச்சாரம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நல்ல பொழுதுபோக்கு இருக்கும், களியாட்டங்கள் அங்கு இருக்கும். அப்படினால கொரிந்து சபை துறைமுகத்துக்கு பேர் போன இடம். துறைமுகம் என்றால் வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வருவார்கள் கப்பல்களிலே. கப்பல் வந்து தங்கும், இன்னொரு கப்பல் இந்த சரக்குகளை இன்னொரு கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றி அனுப்புவார்கள். இல்ல வெளிநாடுகளுக்கு கப்பல் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பயணம் செய்வார்கள். அப்போ வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு கப்பல் கிளம்புவதற்கு பல மாதங்கள் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்கி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கப்பலை விட்டு வெளியே வருவாங்க. அப்ப கப்பலை விட்டு எவ்வளவு மாதம் தனியா இருப்பான்? மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க, புருஷனை பிரிஞ்சு இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க. அப்ப அந்த நேரங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அந்த சமுதாயத்துக்குள்ள கடந்து போய் அங்க இருக்கிற பாவத்துக்கு செய்கிற பெண்கள் இடத்துல, விபச்சாரிகள் வேசிகள் இடத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் செய்வாங்க. கூட தங்கி இருப்பாங்க. அவன் சொல்லுவான் நான் கூடவே இருப்பேன், ஒருத்தர் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா கப்பல் கிளம்பும்போது என்ன பண்ணுவான்? திடீர்னு கை விட்டுட்டு போயிடுவான். அப்ப பைபிள் சொல்ற அன்பு இருந்தால் நீ நேசிக்கிறவங்களை கைவிட மாட்டேன். அப்போ நமக்கு எனக்கு கடவுளுடைய அன்பு இருக்குமானா நான் பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி என்னால் கைவிடவே முடியாது. ஒரு மனைவிக்கு கடவுளுடைய அன்பு வந்து விட்டால், ஒரு கணவன் எவ்வளவு பலவீனப்பட்டாலும் சரி ஒரு கணவனை ஒரு மனைவி விடவே மாட்டார். இங்க கணவன் பலவீனப்பட்டால் மனைவிக்கு அன்பு குறைந்து போகிறது, வேற பார்வை திரும்பி விடுகிறது. மனைவி பலவீனப்பட்டால் கணவனுக்கு அன்பு குறைந்து விடுகிறது. ஆனால் அன்பு நமக்குள் இருந்து விட்டால் நாம் யாரையும் கைவிடவே மாட்டோம். உங்களுக்குள்ள தேவ அன்பு இருந்து விட்டால் உங்கள் பெற்றோரை நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை நீங்க கைவிட மாட்டீங்க. இனி எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பனை கைவிட்டு சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க? உன் சுகமானத்துக்கு அடித்தளம் யாரு? உன் ஆசீர்வாதத்துக்கு அடித்தளம் யாரு? இந்த பூமியில நீ யார் வழியா கடந்து வந்த?
அப்ப உனக்குள்ள கடவுளுடைய அன்பு இருந்தா உன்னை பெற்ற தாயின் தகப்பனை நீ கைவிட மாட்டேன், உன் கட்டின மனைவி நீ கைவிட மாட்டேன், உன் கூட பிறந்தவர்களை நீ கைவிட மாட்டேன். அப்ப அன்பு இல்லைன்னா ஒரு மனிதன் யாரையும் கைவிடுவான், ஆண்டவர் கைவிடுவான். அதான் வயசு நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன், 4ஆம் நாள் சொல்றேன். அப்ப இன்னைக்கு அன்பு இல்லாதபடியாக நிறைய பேர் ஆண்டவரை விட்டுறாங்க, ஆராதனை விட்டுறாங்க, ஊழியத்தை விட்டுறாங்க, பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவன் யாரையும் ஒரு நாள் கைவிடவே மாட்டான். அப்போ பொருந்து சபையில அன்பா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு ஆபத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. தூங்கக்கூடாது, கவனிக்கணும். தூக்கம் வந்து ஒரு ஆவி, நல்ல ஆவி கிடையாது. பிரசங்க கேட்கறது தூங்கினா நல்ல ஆவி கிடையாது. அந்த ஆவி நீங்களும் துரத்தணும். உங்களுக்கு எனக்குள்ள இருக்கு பிசாசே, போ ஆவியை வெளியே போன்னு சொல்லு. கவனிக்கணும். அன்புள்ள தன் சகோதரன், ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்குமானால் அவன் யாருக்குமே தீமை செய்ய மாட்டான். கட்டிய கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, அக்கம் பக்கத்தாருக்கு, அண்டை வீட்டாருக்கு யாருக்கும் அவன் தீமை செய்வது இல்லை. அப்போ ஒருவருக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரிக்கு அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. கொரிந்து சபையிலே ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார்கள். அவங்க பொறாமைக்கு என்ன காரணம்? இவனுக்குள்ள இந்த வரம் இருக்குது, ஞானத்தை போதிக்கிறவன் இவனுக்குள்ள எனக்குள்ள இல்லையே, தீர்க்கதரிசி இவன் சொல்றான் நான் சொல்லலையே, இவனுக்கு வெளிப்பாட்டில் வரம் இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவர் மீது இருந்த வரங்களை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்பட்டார்கள். எப்பவுமே அடுத்த ஆவிக்குள் வாழ்க்கிற வளர் வரும்போது அதை குறித்து பொறாமைப்படக்கூடாது. வளர்ச்சி என்பது ஒரு சாதாரணமா வரக்கூடியது அல்ல. ஒரு மனுஷன் வளர்ந்து வரான்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது தெரியுமா? அது நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது. அது ஏன்னா உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு என்ன தெரியும், வரம் உட்கார்ந்து போன அவங்களுக்கு என்ன தெரியும் வளர்ச்சி குறித்து. ஆனா ஒரு மனிதன் வளர்கிறான் என்று சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கண்விழிக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு தன்னை தியாகம் பண்ண வேண்டியிருக்கிறது, எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போ வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ந்த ஆத்துமாக்குமே நம்ம பொறாமைப்படக்கூடாது. அவனுக்கு வளர்ந்து இருக்குது, அவனுக்கு இந்த கிருபை இருக்குது, எனக்கு இல்ல, அவனை கடவுள் பயன்படுத்துறாரு என்ன பயன்படுத்துற அப்படின்னு சொல்லி ஒரு மீது நம்ம பொறாமைப்படக்கூடாது. நீ அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும். அப்படியே வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாம் வளர்ந்து பூச்சி புழுக்கள் எல்லாம் வளருது, சபதம் வளர மாட்டேங்குது. நீங்க பள்ளி கூட பாருங்க, சோத்திர ஓடுற பள்ளி நீங்க பார்த்துட்டு போங்க, அடுத்த மாசம் வரைக்கும் பாருங்க, அந்த பள்ளி அப்படியே இருக்காது, நல்லா உப்பி கிடமா இருக்கும். நம்ம அப்படியே தான் இருக்கும் காலம் முழுக்க, எந்த வளர்ச்சியுமே இருக்காது. வந்தமா போனமா தூங்கணுமா, நம்ம வயிறு வலி தலைவலி ஜெபணுமா, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்போ வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு தானாய் வளர்க்குது. அதுக்காக அவங்க எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனிதனை வளர்ச்சி பாதையில் நடத்தக்கூடியவர். பரிசுத்த ஆவியானவர் உந்துதல் நமக்கு இல்லைன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலன்னா நான் வளர மாட்டேன். என் ஆண்டவர் உந்திக்கிட்டே இருப்பார், வளர்ச்சி பாதையில தள்ளிக்கிட்டு இருப்பார். நான் இதுக்கு கட்டுப்பட்டு போறேன்னா நான் வளர்ச்சி அடைய முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் வளர்க்க சித்தமா இருக்கிறார். சபையில் எல்லாரும் வளரணும். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படும் போது அந்த செயல்பாட்டுக்கு நீங்க விட்டு கொடுக்கலன்னா நீங்க எந்த விதத்தில் வளர்ச்சி அடைய முடியாது. அதுக்கு முட்டு கட்டப்பட்டீங்கன்னா உங்களால வளர்ச்சி அடைய முடியாது. பைபிள் பாருங்க, யோசேப்பு சொப்பனம் காணக்கூடியவனாக இருந்தான். அவனுக்குள் வரங்கள் இருந்தது, ஞான வரங்கள் இருந்தது. ஆனா அவன் மீது சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவனுடைய வரங்களை கண்டு, அவனுக்கு இருக்கிற ஜப வாழ்க்கையை கண்டு, தகப்பனுக்கு பிரியமா இருக்கிறதை கண்டு அவன் மீது என்ன பண்ணாங்கன்னா பொறாமைப்பட்டான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தர் மீது நம்ம பொறாமைப்படக்கூடாது. நீ அது மாதிரி ஆகு, அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நான் அது மாதிரி வரணும், நான் அது மாதிரி ஜெபிக்கணும், நான் அது மாதிரி ஊழியம் செய்யணும், என்னையே கர்த்தர் பயன்படுத்தணும். அந்த வெறித்தனம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு வெறித்தனம் இல்லாத கிறிஸ்தவங்களா இருக்கும். நாய்க்கு வெறி இருக்குது, மிருகங்களுக்கு வெறி இருக்குது, எதிரிகளுக்கு வெறி இருக்கிறது, தீவிரவாதிகளுக்கு வெறித்தனம் இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த வெறித்தனமும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெறித்தனம் வளர வேண்டும் என்ற வெறித்தனம் நமக்குள்ள இருக்கணும். நான் இப்படி இருக்கக்கூடாது, மாறுவேன் என்ற அந்த வெறித்தனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். வேதத்தை பாருங்க, தாவீது மீது சவுல் பொறாமை கொண்டான். ஏன்? தாவீது போற இடமெல்லாம் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். அவன் கைட்டு செய்கிற சகல காரியங்களும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அப்ப இவன் பொறாமைப்படுறான். சவுல் என்னடா இது, நான் அரசனா இருக்கும்போது எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன செஞ்சாலும் ஆசீர்வதிக்கிறாரு, பொறாமைப்படுகிறார். அப்போ ஒரு நபர் மீது உங்களுக்கு அன்பு இருந்து விட்டா அந்த நபர் மீது நீங்க பொறாமைப்பட மாட்டீங்க.
பிறந்தவங்க ஒருத்தர் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை கண்டு நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க. என்ன காரணம்? கூட பிறந்தவங்க தானே, நல்லா இருந்துட்டு போட்டோமே, சபையார் தானே, நல்லா இருந்துட்டு போட்டோமே, நமக்கு வேணும். அஞ்சலி என்ன கவனிக்கும் இங்க பாரு. அப்போ அன்பு இருந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு பொறாமை வராது. யாரு மேலுமே அன்பு இல்லாதவங்கதான் கூட பிறந்த மேலே பொறாமை வருது. அவங்க ஆசீர்வதிக்கப்படுது. ஊழியக்காரங்க மேல பொறாமை வருது. நம்ம வேண்டப்பட்ட ஆட்கள் மேலேயே நமக்கு என்ன பண்ணுறோம்? பொறாமை வருகிறது. காரணம் என்ன? இன்னும் அந்த தேவ அன்பு நமக்குள்ள வரல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, மற்றொரு மீது உங்களால் அன்பு காட்ட முடியவில்லை என்று சொன்னாலே கவனிங்க, ஒரு மனிதன் சாட்சியாய் வாழ்கிறானா இல்லையா? யாரால சாட்சியா வாழ முடியும்? அன்பு இல்லாதவனால சாட்சியா வாழவே முடியாது. தேவ அன்பு உங்களுக்குள் இருந்துட்டா நீங்க சாட்சியா வாழ முடியும். ஆனா தேவ அன்பு உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்க சாட்சியா வாழவே முடியாது. ஆனா சபையில் வந்து சாட்சி சொல்லலாம். அந்த சாட்சியால கடவுள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வலிக்குது, அது வலிக்குது, இது செஞ்சால் வாயில இல்லாதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம், அன்பு நமக்குள் இல்லை என்றால் அன்பு இல்லாத மனிதன் சபையில் சாட்சியாய் வாழ முடியாது. அவன் வீடுகளுக்குள் அவனால் சாட்சியாய் வாழ முடியாது. சமுதாயத்தில் வேலை ஸ்தலத்துல அவனால் சாட்சியாய் வாழ முடியாது. அப்போ அன்பு இருந்தாதான் உங்களால் சாட்சியா வாழ முடியும். மற்றவங்களுக்கு அன்பு காட்டுகிறவங்களால தான் சாட்சியா இருக்க முடியும். ஆனா அன்பு இல்லாதவங்க எந்த இடத்துல என்ன பண்ண முடியுதுன்னா சாட்சியா வாழவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் இருதயங்களை ஆண்டவர் அன்பினால் நிரப்பும்படியா ஜெபிங்க. கேளுங்க, ஆண்டவர் என் இருதயத்தை உங்கள் அன்பில் எனக்குள்ள இல்லை, ஆண்டவர் எனக்குள்ள இல்லை, குறைவா இருக்கிறார். ஆனா உங்கள் அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லுங்க. கண்டிப்பா நிரப்புவார். வாஞ்சை நான் நிரப்பும் சொல்லுங்க, அவர் நிரப்புவார். அப்ப அன்பு நம் உள்ளத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். ஏன் நம்ம அன்பு நான் நிரம்பி இருக்கணும்? ஆண்டவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு வைத்தார். நான் முதல்ல அவர் மேல அன்பு வச்சேன்னா அவர் ஏன் மேல அன்பு வச்சாரா? நாம அவர் மேல அன்பு வைக்கல, முதல்ல அவர் தான் நம்ம மேல அன்பு வச்சார். அப்ப அவர் நம் மீது அன்பு வைத்தபடினால நான் இரண்டாவது ஆளாக அவர் மீது அன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் அன்பு காட்டி ஒருத்தர் கொடுத்து அதை வாங்கி திருப்பி செலுத்தலனா அவன் கடனாளி. கவனிக்கணும். அப்போ அன்பு உள்ளவன் என்ன செய்யணும் என்று சொன்னால், அன்பு உள்ளவன் ஸ்தோத்திரிக்கிறோம், அதாவது நாம் அன்பிலே கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பிலே கடவுள் அன்பு செலுத்துகிறார். ஆனால் அவர் நம் மீது வைக்கக்கூடிய அளவுக்கு அன்பை நம்மால் என்ன பண்ண முடியும் சொன்னால் மற்றவங்க மீது காட்ட முடியாமல் போயிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் அன்பிலே ஸ்தோத்திரிக்கிறோம், வளர்ச்சி அடைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சரி, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவனா இல்ல முதிர்ச்சியே இல்லாதவனா எப்படி கண்டுபிடிப்பது? நல்ல கவனிக்கணும், நல்ல சத்தியம் அது. கவனிங்க, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவனா? ஒருத்தர் 10 வருஷம் வேலை செய்யறான்னா அவன் முதிர்ச்சி அடையணும், கண்டிப்பா வேலை இல்லை. இல்ல 10 வருஷமா ஏற்படவே இருக்கிறானா, உங்களுக்கு என்ன முதிர்ச்சி உனக்கு? 10 வருஷமா 20 வருஷமா ஏற்படவே இருக்கியா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதா? அப்போ எந்த இடத்துல போனாலும் ஒரு முதிர்ச்சி நமக்கு இருக்கிற வாழ்க்கையில. அப்ப சபையில கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் முதிர்ச்சி அடைஞ்சவங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? பாட்டு பாடுறது வச்சா பாட்டு யாராலும் பாட்டு பாடல, பாட்டு எவ்வளவு பாடலாம், ஆனா பாட்டு மாதிரி வாழ்க்கை வரணும் வரமாட்டேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரிக்கிற முதிர்ச்சி எதை பொறுத்து முதிர்ச்சி? ஊழியம் செஞ்சுட்டா ஒருத்தர் முதிர்ச்சியா இருக்கான்னு அர்த்தமா? இல்ல. ஒருத்தர் ஜெபம் பண்றதுனால முதிர்ச்சியா இருக்கிறான்னு அர்த்தமா? விடாம அட்னஸ் போட்டா சர்ச்சுக்கு அவங்க அன்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அன்புதான் அவன் முதிர்ச்சி அடைந்தவன் என்பதன் கிடையாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவன் என்பதற்கு அடையாளம் எது? அன்பு மட்டும்தான். நீ பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, ஊழியம் பண்றது, கொடுக்கிறது, சர்ச்சைக்கு வர்றது, போறது, இதெல்லாம் அப்பாற்பட்டது. அன்புதான் நீ கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவன். ஏன்னா பைபிள் பாருங்க, உபத்திரவங்கள் வந்திருக்கும், அவமானங்கள் வந்திருக்கும், அடைச்சிருப்பாங்க, சிறையில கஷ்டப்படுத்திருப்பாங்க. இவ்வளவுக்கும் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கடவுளே கதி வந்திருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைந்தவன் என்பதற்கு என்ன அடையாளம்? அன்புதான் ஒரு முதிர்ச்சி அடைந்தான் என்பதற்கு. கடவுள் உங்களுக்கு இருக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் எந்த நிலைமையில் எது வந்தாலும் கடவுள் மேல பைத்தியமா அன்பா இருக்கு பாருங்க, அவர்கள் தான் ஸ்தோத்திரிக்கிற முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்பதற்கு அடையாளம். அன்பு இல்லைன்னா நீங்க காலத்துக்கு இப்படிதான் இருக்கணும், முதிர்ச்சி அடையவே மாட்டோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வருஷங்களுக்கு தக்க நம்ம வளர்ச்சி இருக்கா சபையில? யோசிச்சு பாருங்க. சண்டே கிளாஸ் ரட்சிக்க போட்டு கொடுக்குறீங்க, 18 வருஷத்துக்கு மேல ரட்சிக்க போட்டு கொடுக்குறீங்க, 10 ஆண்டுகள் ஆகுது,
வேற காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்க வேண்டும். ஏன் இல்லை? அன்பு இல்லை, அதான் பிரச்சனை. அப்ப அன்பு இருந்து விட்டால் ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைவான். ஆனா அன்பு இல்லைன்னா அவனால வளர்ச்சி அடைய முடியாது, முதிர்ச்சி அடைய முடியாது. வெளியே இருக்கிறவங்க உள்ள வாங்க. அப்ப என்ன சொல்றேன்? கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் நாம் என்ன பண்ண சொன்னா நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அன்பு இருந்தால்தான் அவன் ஜீவியத்தை கட்டி எழுப்பணும்னு நினைப்பான். நான் கிறிஸ்துவின் வாழ்க்கை கட்டி எழுப்பணும். அந்த அன்பு வராத வரைக்கும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டி எழுப்பணும் அப்படின்னு எண்ணமே வராது. எப்படியாச்சும் கரண்ட் இடிஞ்சு போட்டோம், கட்டாம போட்டோம், அப்படிதான் யோசிப்போம். அன்பு உள்ளவர்கள் தன் வாழ்க்கையை, தன் ஜீவியத்தை கர்த்தருடைய அஸ்திவாரத்தின் மேல் என்ன பண்ணுவோம் சொன்னா அவங்க கட்டி எழுப்புவாங்க. ஆனா அன்பு இல்லாதவங்க பாருங்க, ஜீவியத்திலோ வளர்ச்சி மீதோ அவங்க எதிரே என்ன பண்ண மாட்டாங்கன்னா கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்போ அன்பு உள்ளவன் ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன பண்ணணும் சொன்னா தேவனை தனக்குள் இருந்து காட்டுகிறான். ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவுடைய அன்பு இருந்தா அவன் தேவனுக்கு தனக்குள் இருக்கிற தேவனை வெளியே காட்டுகிறான். ஆனால் ஒரு மனிதனுக்குள் அன்பு இல்லை என்றால் அவன் தேவனை அல்ல, தன்னுடைய சுயத்தை அவன் காட்டுகிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்பு இல்லாம என்ன பண்ணுவோம் சொல்ல ஸ்தோத்திரிக்கிறோம், தான் வேலை உண்டு, எதுவுமே கவனம் செலுத்த மாட்டாங்க. ஒரு அன்பில்லாத புருஷன் எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க. ஒரு மனைவி பிள்ளைங்க மீது அன்பில்லாத புருஷன் எப்படி இருப்பான்? நிறைய பெண்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். உங்களுக்கு குடும்பத்துல கவனமே செலுத்த மாட்டான் அன்பில்லாத புருஷன். பிள்ளைங்க மேல கவனமே செலுத்த மாட்டாங்க, வேலைக்கு போன கவனம் செலுத்த மாட்டாங்க, கடன் பிரச்சனை கவனம் செலுத்த மாட்டாங்க. எதுக்குன்னா நீ உண்டு பொண்ணு உண்டு பிள்ளைங்க காரணம் அவனுக்கு அன்பு இல்லை. அப்ப அன்பில்லாத ஒரு புருஷன் ஒரு குடும்பத்தின் மீது கவனம் செலுத்த மாட்டான். அன்பில்லாத பிள்ளைங்க தன் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்த மாட்டாங்க. அதே மனமாகத்தான் விசுவாசிகளுக்கு அன்பு இல்லைன்னா சபை மீது அவங்களுக்கு கவனம் வராது, சத்தியத்தின் மீது அவங்களுக்கு கவனம் வராது, எந்த ஒரு காரியத்தின் மீதும் அவங்களுக்கு சிந்தனைகள் போகாது. அன்புள்ளவர்கள் தான் பக்குவப்பட முடியும். அன்புள்ளவர்கள் தான் அவர்கள் பக்குவப்படுத்துவார். நம்ம பக்குவப்பட்ட கிறிஸ்தவர்களாக அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம எத்தனை வருஷம் சபையில் இருந்தாலும் நம்ம பக்குவப்பட முடியவே முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் பக்குவப்பட்டவர்களும் முதிர்ந்தவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும். அன்பு என்பது ஒருத்தர் பலவந்தம் பண்ணி பழக்க முடியாது. உங்க அப்பா மரத்தில் அன்பு காட்டுறான், கடவுள் மரத்தில் அன்பு காட்டுறான், அவனை அடிச்சு அவனை திட்டி அன்பை காட்ட முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும் சொன்னா அன்பு பலவந்தமாய் வருகிறது அல்ல, வேறு சில காரியங்களை பலவந்தம் பண்ணலாம், பலவந்தம் பண்ணி வர வைக்கலாம். ஆனால் அன்பை மட்டும் பலவந்தம் பண்ணி வர வைக்கவே முடியாது. ஒரு பிள்ளையை பலவந்தம் பண்ணி உங்க அம்மா மேல அன்பு காட்டு, அப்பா மேல அன்பு காட்டு, அடிச்சு அன்பு காட்ட வைக்க முடியுமா? சொல்லுங்க, காட்ட வைக்க முடியுமா? முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் மீது இருக்கிற அன்பை கூட ஒருத்தர் பலவந்தம் பண்ணி அன்பு காட்ட அவங்க வைக்க முடியாது. சாப்பிடுறதுக்கு பலவந்தம் பண்ணலாம், சாப்பிடறான்னு சொல்லி வேலை செய்ய வைக்கிறதுக்கு பலவந்தம் பண்ணலாம். ஆனால் அன்பை காட்டுவதற்கு ஒருத்தர் பலவந்தம் பண்ணி நாம் அன்பை காட்ட முடியாது. ஒருவரை அடித்து நாம் அன்பு காட்ட வைக்க முடியாது. ஆனால் பேதுரு ஆண்டு கேட்கிற, சீமோனே சீமோனே என்னை நேசிக்கிறாயா? ஏன் அவனை பலவந்தம் பண்ணி என்ன அன்பு காட்டுறான்? அப்படி சொல்ல ஆண்டவர் கேட்கிற, சீமோனே சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்ப என்ன? அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து தானாய் வர வேண்டும். அந்த அன்பை நமக்குள்ளே பொங்கி வழிய வைக்கிறவர் யாருன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியார். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுதுன்னா அவருக்குள்ள நம்ம அன்பிலே எந்த இலையில என்ன பண்ணா வளர்ச்சி அடைய முடியாது. அப்ப ஆண்டவருடைய அன்பு தான் மற்றவங்க மீது அன்பு காட்ட என்னை தூண்டுகிறது, என் சத்துக்கள் மீது அன்பு காட்ட என்னை தூண்டுகிறது, என்னை பகைக்கிறவங்க மேல அன்பு காட்ட தூண்டுகிறது, மற்றவங்க மேல அன்பு காட்ட முடியாது என்னை தூண்டுகிறது. கிறிஸ்துவுடைய அன்பு இல்லாதவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல, வேதாகமம் சொல்லுது. சரி, அப்போ நம்ம கர்த்தர் மீது அன்பா இருந்தால் அதனால நமக்கு என்ன பலன்? ஒரு 3 காரியத்தை மட்டும் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க போறேன். கவனிங்க, இவனால அன்பை குறித்த முகவரை நாம் கேட்டிருந்தோம். இப்போ கர்த்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருந்தா அதனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, முதலாவது யாரெல்லாம் கர்த்தர் மீது அன்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவனுக்கு தன்னையே வெளிப்படுத்தி காட்டுகிறார். தான் என்ன பண்றாரு? முதல் பாயிண்ட் என்னதுங்க? யார் ஆண்டவர் மீது அன்பா இருக்கிறாங்களோ அப்படி அன்பா இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் தான் யார் என்பதை, உன் மீது நான் வச்சிருக்கிற திட்டம் என்ன என்பதை, தன்னுடைய வல்லமை என்ன என்பதை ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். மோசேக்கு பாருங்க, சூப்பரா ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். மோசேக்கு வேற யாருக்குமே தன்னை வெளிப்படுத்தல, ஆனா மோசேக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்,
மலை மேல வர வச்சு வெளிப்படுத்தி காட்டுகிறார். சீசர்களை கொண்டு போய் மறுரூப மலையில என்ன பண்ண, மலையில கொண்டு போய் மறுரூபமாகி அங்கே தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். பவுலுக்கு பாருங்க, ஆண்டவர் தான் யாரு, என் விருப்பம் என்ன, என் சித்தம் என்ன என்பதை ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்த. அப்போ நீங்க கர்த்தரை நேசிக்கும் போதுதான் அவருடைய சித்தம் என்ன, அவர் எதை விரும்புறாரு, உன் மேல இருக்கிற திட்டம் என்ன, இதெல்லாம் ஆண்டவர் அப்போதுதான் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சீசனுக்கு போய் தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம கர்த்தர் மேல அன்பா இருக்கும்போது அதனால நமக்கு என்ன பலன்னா, அன்பா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார். அது அடிப்படையில் இருக்கிறவனை விட அது ஒரு சூப்பரான அனுபவம். ஒரு எஜமான் தன்னை வெளிப்படுத்தும் வேலைக்காரர்கள் காட்டினா எப்படி இருக்கும், தான் யாரு, எந்த ஊரு, எங்க சொத்து இருக்குது, எந்த இடத்துல எனக்கு பலன் இருக்குது, ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான் சொன்னா எப்படி இருக்கும். அது மாதிரி அடிமைத்தனத்தில் வாழக்கூடிய நமக்கு, மண்ணான நமக்கு சர்வவல்ல தேவன் தன்னை வெளிப்படுத்துவது எல்லாருக்கும் அல்ல, தான் மீது யாரு அன்பு வைக்கிறானோ அவனுக்கு தன்னை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் யாருக்குமே வெளிப்பாடுகள். ஆனா சீமோன் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சது? அப்ப அன்புள்ளவனுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான வெளிப்பாடுகளை தன்னை குறித்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க வெளிப்பாடுகள் பெற்றவங்களா இருக்கணும். அடுத்தது, அன்பு உள்ளவங்க வாழ்க்கையில சகலவ நன்மைக்கேதுவாய் மாற்றுகிறார். முதல்ல அன்பு காட்டுறதுக்கு என்ன பலன் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். கடவுள் மனிதனுக்கு தான் யாரு, தான் எப்படிப்பட்டவர், என் சித்தம் என்ன, என் விருப்பம் என்பதை வெளிப்படுத்தி தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது, அன்பு காட்டக்கூடியவனுக்கு சகலவ நன்மைக்கேதுவாய் மாறும். அன்பு காட்டும் போது நமக்கு கஷ்டம் வரதான் செய்யும். ஆண்டவர் மீது அன்பு வைக்கும் போது நமக்கு உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், துரோகங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் அப்படி அன்பு காட்டக்கூடியவருக்கு கஷ்டங்கள் வந்தாலும், தீமைகள் வந்தாலும், அவமானங்கள், துரோகங்கள் நேரிட்டாலும், அதை எல்லா கஷ்டங்களையும் எல்லா அவமானங்களையும் பிற்காலங்களிலே அவனுக்கு நன்மையாகவே கர்த்தர் மாற்றினார். அதான் ரோமர் 8:28 பைபிள் சொல்லுது, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும், உனக்கு வந்த எல்லா கஷ்டமும், எல்லா ஏமாற்றமும், எல்லா தோல்விகளும் உனக்கு என்ன பண்ணும், நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, எகிப்துக்கு போனது ஒரு கஷ்டம் தான், அடிமைத்தனத்துக்கு போனது கஷ்டமான வாழ்க்கை தான், சகோதரர்கள் கொண்டு போய் வித்தது ஏமாற்றத்தக்க விஷயம் தான், துரோகமான செயல் தான், அங்கே போயும் செய்யாத குற்றத்தை சுமந்தது அதை விட மிகப்பெரிய கஷ்டம் தான். எல்லாவற்றையும் சகித்தார் 17 வயது முதல் கொண்டு. ஆனா கவனிங்க, எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாரோ, எவ்வளவு செய்யாத காரியங்களுக்கு துன்பத்தை அனுபவித்தாரோ, அவை எல்லாமே எப்படி மாறிச்சுன்னா, காலப்போக்குல பின்வருகிற காலத்துல எல்லாவற்றையும் கடவுள் நன்மையாக மாற்றினார். ஒரு இன்னைக்கு கர்த்தர் மேல அன்பு வச்சு இப்ப நான் கஷ்டப்படுறேன், ஆனா அன்பா இருக்கிறேன், அவமானப்படுறேன், கர்த்தரே கதியில் இருக்கிறேன், ஆனா பிரச்சனைகள் அனுபவிக்கிறேன், அது பிற்கால வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாக அன்பு வச்ச மனிதனுக்கு இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு தக்க நன்மைகளை ஃபியூச்சர்ல கர்த்தர் உண்டாக்குவார். அதான் பைபிள் சொல்றாங்க, சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் எங்களை சரியாய். இது எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. தாங்கிட்டு அன்பு வச்ச மனுஷன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், நீதி நிமித்து உபத்திரப்படுறான், நியாயமா வாழ்ந்து பசுத்தமா வாழ்ந்து அவன் வேதனைப்படுறான், ஏமாற்றப்படுறான், தண்டிக்கப்படுறான்னு சொன்னா அது நிமித்தம் அந்த மனிதனுக்கு அவன் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கு தக்கதாக வருகிற நாட்களை எத்தனை சகல தீமைகளை அனுபவித்தான், சகல தீமைகளுக்கு தக்க சகல நன்மைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அழுகிற மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், துக்கப்பட்ட மனிதனுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் அல்ல, ஆண்டவர் மீது அன்பு காட்டுகிறார். மூன்றாவது, அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் அவரிடத்திலே அன்பு வைக்கும் போது ஆண்டவர் சகல விதத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம ஆஸ்வதிக்கிறார். நம்ம அவர் மீது அன்பு காட்டாம அவரை அசட்டை செய்வோமானால் கடுமையான எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 16:22 பவுல் சொல்றார், இந்த கொரிந்து நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? புறஜாதிகளுக்கு அல்ல, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அல்ல, வரங்கள் பெற்ற விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். ஞான வரங்கள் 9 வரங்களை பெற்று கர்த்தருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இருந்த அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க வரத்துல எந்த குறைவும் இல்லை, எல்லாத்திலும் சம்பூர்ணமா இருந்தாங்க. ஆனா பவுல் சொல்ற, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று. அப்போ ஆண்டவர் மீது எனக்கு அன்பு வரணும், வாழ்க்கை சபிக்கப்பட்டு போகும். ஆசீர்வாதம்
பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போது ஆண்டு மீது அன்பு வருகிறதோ அப்போதான் ஒரு மனுஷன் சாபமான வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆண்டு மீது அன்பு செலுத்தினா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் போய்விடும். இங்க இருக்க நம்ம வாழ்க்கையில ஆஸ்வாதமா இருக்குன்னு சொன்னா கர்த்தர் மீது நமக்கு அன்பு வருங்க. அப்போ கொரிந்து சபைக்கு ஆண்டு சொல்லி என் மீது உங்களுக்கு அன்பு வரலன்னா பலங்களை மட்டும் நினைச்சுக்கிட்டு என் மேல அன்பு வரல, மக்கள் மேல உங்களுக்கு அன்பு வரல, இப்படியே நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படின்னு பவுல் சொல்றார். அந்த கர்த்தருக்கு ஒரு எச்சரிப்பை பவுல் கொடுக்கிறார், ஒரு கண்டிப்பை பவுல் கொடுக்கிறார், ஒரு பயங்கரமான தீர்ப்பை முன்னாடி வைக்கிறார். அன்பு இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டு போயிடுன்னு சொல்றார். அவர் சபிக்க மாட்டாரு, நம்ம மீறும் போது நமக்கு சாபமா மாறிடும். கவனிங்க, மூன்றாவது ஒன்னு சொல்றேன், அன்பு இருந்தால் சோதரிக்கிறோம். அன்பு உள்ளவனுக்கு சகல பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 47ஆம் வசனத்துல ஒரு பெண் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவுடைய பாதத்திலே ஊற்றுவார். அவர் சொல்லுவாரு, அநேகர் சொல்லுவாங்க, இந்த பணத்தை வித்து நீ இதை பண்ணலாமே அதை பண்ணலாமே தரித்திற்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு சொல்லுவார், இவன் எவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவு அன்பு என் மீது வைத்தபடினார், இவர் எவ்வளவு பேர் பாவியாக நினைச்சாலும் அவர் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அப்ப யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்கள், அன்பு காட்டுகிற மனுஷனுடைய பாவங்களை கடவுள் என்ன பண்றாருன்னா மன்னிக்க ஆரம்பிக்கிறார். பாவம் மன்னிச்சாதான் சமாதானம் கிடைக்கும். அப்போ அன்பு இல்லாவிட்டு அன்பு திரளான பாவங்களை மூடுமா? என்ன பண்ணுமா? அன்பு என்ன பண்ணுமா? எவ்வளவு திரளான பாவங்களை செஞ்சாலும் அந்த பாவங்களை தேவ அன்பு சும்மா போட மாட்டார். நீ பாவத்துக்காக மனம் வருந்து போதுதான். நீ எத்தனை பேர் பாவத்துக்காக மனம் வருந்துறவங்க? தான் செஞ்ச பாவத்துக்காக எத்தனை பேர் அழக்கூடியவங்க இருக்கிறாங்க? பைபிள் இஸ்ரவேல் பாத்தீங்கன்னா எகிப்திலிருந்து ஆண்டவர்களை கொண்டு வருவார். ஆனா வழியில வந்து வனாந்தரத்துல அழுவாங்க. எதுக்கு அழுவாங்க? எங்களுக்கு இறைச்சி இல்லை. கவனிங்க, இறைச்சி இல்லைன்னு சொல்லி அழுகுறான். அது மட்டும் இல்ல, கானானுக்கு போனோம், கானானுக்கு போறதுக்காக அழுகுறான். நான் கானானுக்கு போக மாட்டேன், அங்க போனா பலவான்கள் இருக்கிறாங்க, என்னை அழிச்சிருவாங்க, நான் போக மாட்டேன். ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு நான் எகிப்துக்கு போய் விடுகிறேன். நல்லா கவனிக்கணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய சொன்னா உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தலைவரை சார்ந்து நின்னாதான் விசுவாசிக்கு வளர்ச்சி அடைய முடியும். நீங்க உலகத்தின் பாதையில போவதற்கு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் பின்மாற்றம் அடைவதற்கு, எகிப்துக்கு போவதற்கு யார் வேண்டுமானாலும் தலைவனாக்கப்படலாம். ஆனா நீங்க முன்னேறி போன சொன்னா, நீங்கள் பரலோகம் போன சொன்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும் சொன்னா உங்களுக்காக ஏற்படுத்திய ஒரு தலைவரை சார்ந்து நீங்கள் பயணிக்கும் போதுதான் நீங்க வளர்ச்சி அடைவீங்க. எவன் ஒருவன் தனக்காக ஏற்படுத்துகிற தலைவனை சார்ந்து இல்லையோ, யாரு எந்த ஒரு விசுவாசி தனக்காக ஏற்படுத்தப்பட்ட தலைவனை அசட்டை பண்ணி மனதில வெறுக்க ஆரம்பிக்கிறான், அவங்கள வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது. என்ன காரணம்? எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எகிப்துக்கு திரும்பி போயிடணும் சொல்றாங்க. நாங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு, தலைவன் யாரு? மோசே தானே தலைவரே. மோசே தானே கர்த்தர் வேறுபிரித்து கொண்டு வந்தார் உங்களுக்காக. அப்ப அவர் ஒரு தலைவனா இருக்கும்போது அவரை புறக்கணித்து விட்டு உன் இஷ்டத்துக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துவீங்களா? உன் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடியவனா தலைவனா? உன் இஷ்டத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆளா தலைவனா வந்துட முடியுமா? அல்ல. அப்ப நீங்க வளர்ச்சி அடையணும்னு சொன்னா உங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு தலைவனை நீங்க பின்பற்றி போனாதான், அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்தால்தான் நீங்க வளர்ச்சி அடைய முடியும், முன்னேறி போக முடியும். இல்ல அப்படின்னா நீங்க வளர்ச்சி அடைய முடியாது. பாவத்தை மறித்து போயிருக்கும். யாரெல்லாம் மோசேக்கு எதிர்த்து நின்றாங்க அவங்கள பாருங்க, வழியிலே செத்து போனாங்க. யாரும் கானானுக்குள்ளே போல. ஏன்? உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவனுக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலைமையில இருக்கும், வெளிச்சம் இருக்காது. தலைவர்கள் நம்ம துன்மார்க்கமாய் நடத்தக்கூடியவர்கள் அல்ல. ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மளை அழித்து போவதற்கு நடத்தக்கூடியவங்க அல்ல, முன்னேற்ற பாதை நடத்தக்கூடியவங்க. அது மோசடி வார்த்தைக்கு செவி கொடுத்து யோசுவா காலேப் தான் உள்ள போனாங்க, மற்றவங்க புது ஜெனரேஷன். அப்ப உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அவங்களை பின்பற்றி போனாதான் நீங்க வளர்ச்சி அடைய முடியும், பரலோகம் போக முடியும். இல்லைன்னா நீங்க இடறி போயிடுவீங்க, நீங்க சொத்தீங்க எகிப்துக்கு போயிடுவீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிடுவோம். அப்ப கர்த்தர் எதுக்காக அழுகுறான்? இறைச்சிக்காக அழுகுறான். எதுக்காக அழுதுருக்கணும்? நாங்க வனாந்தரத்திலே சுத்தி அழுதுருமே, சொந்த வீடு வாசல் இல்லையே, இப்படி அழுதா கூட பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த கானானுக்கு நாங்க போக முடியலையே, அப்படி அழுதா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு ஒரு இறைச்சி இல்லை. எவ்வளவு காலம் ஒன்னாவே சாப்பிட்டு இருப்போம், எவ்வளவு காலம் இப்படியே இருப்போம்னு சொல்லி அதற்காக அழுதாங்க. நீங்க கர்த்தர் எதற்காக நம்ம அழுகிறோம்? சாப்பாடு இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, என்ன அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க, எனக்கு அது கிடைக்குது இது கிடைக்குது. இதெல்லாம் அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம் இருந்தா உலகத்துக்காக அழ மாட்டோம். நீங்கள் வழி தப்பி
போகும்போது அழுவீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு ஏற்படும்போது பேதுரு பாருங்க எதுக்காக அழுதாரு? பேதுரு போய் எதுக்காக வெளியே போய் மனமாசத்தை அழுதாரா? வயதுல மூத்த மனிதன். ஆனா அவர் போய் பைபிள் சொல்லுது, நான் இயேசுவை மறுதலித்து விட்டேனே, நான் இயேசுவை துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி தான் செய்த தவறை எண்ணி அழுதார். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, கரி இல்லை, நாங்க கானானுக்கு போக மாட்டோம், நாங்க முன்னேறி போக மாட்டோம். இதற்காக அப்ப நாம எதுக்காக அழுதுகிட்டு யோசித்து பாருங்க. எதுக்காக அழுதுகிட்டு இருக்கோம்? கர்த்தர் பிள்ளைங்க தவறுக்காக அழுங்க, வளர்ச்சி சொல்லி அழுங்க, தேசத்துக்காக அழுங்க, அழுந்து போற மக்களுக்காக கண்ணீர் வடிங்க. ஆனா அற்பமான காரியங்களுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. அற்பமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டு விட்டு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் குறைகளுக்காக, வளர்ச்சி இல்லாமைக்காக, அழுந்து போற மக்களுக்காக அழுது ஜெபிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பெண்ணை பார்த்து, இவள் என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு காட்டினார், அதனால் இவள் பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்தார். அவன் யாரெல்லாம் தன் மீது அன்பு காட்டுகிறான் அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? அதை எப்படி வந்திருக்கு? நாம் பாவத்துக்காக மனம் வருந்தோம், நம்ம நல்ல மனசு இல்லாதது எண்ணி மனம் வருந்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறா நம் வாழ்க்கை இருக்கிறது எண்ணி அழுவோம். ஏன் நான் வந்து அப்படி இருக்கு, என்னால மட்டும் ஏன் மாற முடியல, என்னால மட்டும் ஏன் உயர முடியல, என்னால மட்டும் ஏன் பலப்பட முடியல, அப்படி அழுவது தவிர அற்ப காரியங்களுக்காக அழக்கூடாது. செய்தி தலைப்பு என்ன? நிறைவானது. எது நிறைவானது? அன்போடு எதை கம்பேர் பண்ணாலும், வைடூரியம், தங்கம், கோமேதகம், முத்து, பவளம், எதை கொண்டு போய் அன்போடு வச்சாலும் ஆண்டு சொல்றாங்க, இது எதுவுமே பெருசு கிடையாதுப்பா, அன்புதான் பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப அன்புள்ளவனே பெரியவன். அன்புள்ளவனே தேவ அன்பும் மனிதனை குறித்த அன்பும் யாருக்குள் இருக்கிறதோ அவன் தான் சமுதாயத்தை கர்த்தருடைய பார்வையிலே பெரியவன் என்பதை அறிந்து கொள்கிறான். அன்புள்ளவனுக்கு ஆண்டு என்ன காரியம் பண்ணுவாரு? சரி, அன்பு ஒருத்தர் முதிர்ச்சி அடைன்னு சொன்னா என்ன வேணும் அவனுக்கு? யார் முதிர்ச்சி அடைஞ்சவங்க கிறிஸ்துவுக்குள்ள? அன்பு உள்ளவன் முதிர்ச்சி அடைஞ்சவன். பக்குவப்பட்டவங்க யாரு? அன்பு உள்ளவன். அன்பு இல்லாத எந்த காலத்திலும் பக்குவப்படுத்த முடியாது. எவ்வளவுதான் என்ன சொல்ல பல்ட்டி அடிச்சாலும் சரி அவனால் பக்குவப்பட முடியாது, முதிர்ச்சி அடைய முடியாது, கொஞ்சம் உயரக்கூடிய எட்ட முடியாது, எவ்வளவுதான் போட்டி முடிய முடியாது. காரணம் அன்பே இல்லை. அன்பு இருந்தாதான் பக்குவப்பட்ட மனுஷன். அன்பு உள்ளவன் முதிர்ச்சி அடைய முடியும், அன்பு உள்ளவன் தான் வளர்ச்சி அடைய முடியும், அன்பு உள்ளவனால் தான் ஊழியம் செய்ய முடியும், அன்பு உள்ளவனால் தான் எதை நடத்த முடியும். 3 காரியம் சொல்றேன். என்னென்ன காரியம்? அன்பு உள்ளவனுக்கு கர்த்தர் செய்த பலன் என்ன? தன்னையே யாருக்கு வெளிப்படுத்துறாரு? எல்லாருக்குமா? சர்ச்சில் வந்து உட்கார்ந்து போற எல்லாருக்குமா? எத்தனை வெளிப்பாடுகள் காண்பீங்க சொல்லுங்க பாருங்க. எத்தனை முகம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி சொல்லுங்க பாருங்க. அன்பு உள்ளவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ரகசியமாய் அவனை சந்தித்து, ரகசிய அலையை சந்தித்து தன் இருதயத்தை அவனுக்கு கர்த்தர் திறந்து காண்பிக்கிறார். அன்பு உள்ளவனுக்கு. இரண்டாவது சொல்லுங்க, சகலம் என்னது? அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய சகல தீமைகள், சகல அவமானங்கள், சகல துக்கங்கள், சகல எரிகோக்கள், சகல செங்கல் எல்லாவற்றையும் இப்ப அவனுக்கு அழுமா, துக்கப்படுமா, ஐயோ தீமை வழியா போனதெல்லாம் அன்பு கூறுகிற மனிதனுக்கு ஃபியூச்சர்ல சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். மூன்றாவது, அன்புள்ள மனிதனுக்கு பாவங்கள் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். அந்த மனிதனுக்கு கடவுள் மன்னிக்கிறார். அனைவரும் திருந்தெழுந்து போறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எதற்காக அழுகிறோம், எதற்காக கர்த்தர் சமூகத்தில் மனம் வந்து வேண்டும் என்று சிந்தித்து